அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம பெரிய புராணம் பார்த்து கொண்டு இருந்தோம். அப்படியே நிறைய கதைகளுக்கு ஔவையார் மற்ற கதைகளுக்கு போய்விட்டோம். மறுபடியும் இப்பொழுது பெரிய புராணத்திலே அந்த திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். அவர்கள் திருமறைக்காட்டில் ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒரு மடத்தில் தங்கியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, திருமறைக்காட்டிலிருந்து வேதாரண்யத்துக்கு போகணும்னு சொல்லி போனாங்க. அப்படி வேதாரண்யத்தில் அந்த கோவிலில் போகும்போது அங்கே இருக்க பெரியவங்க சொன்னாங்க, கோயில் கதை வேதங்கள் சாமியை கும்பிட்டுட்டு பூட்டிட்டு போயிடுச்சுங்க, அந்த கதவு அப்படியே திறக்காமலே இருக்குது, வேதங்கள் பூட்டிய கதவை நீங்கள் தான் வித்தகர்கள் தான் நீங்கள் தான் திறக்கணும் அந்த அப்படின்னு சொல்லுவோம். மெயின் கேட்டை பூட்டிட்டு போயிடுச்சு வேதங்கள். அதுக்காக என்ன செஞ்சாங்க இவங்க, அப்படியா நம்ம மெயின் வாசல் வழியவே போவோம் வாங்கன்னு சொல்லி ஞானசம்பந்தரையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த அப்பர் போனார். நாவுக்கரசர் போய் அந்த வாசல் நின்றுட்டு இறைவனை கும்பிட்டார். கும்பிட்ட உடனே இந்த ஞானசம்பந்தர் சொன்னார், அப்பரே, அவரை அப்பரேன்னு தான் கூப்பிடுவார், அப்பரே தாங்கள் பாடுங்கள், ஒரு பதிகம் பாடுங்கள், கதவு திறக்கட்டும் என்றார். நாவுக்கரசரும் சரி என்று சொல்லி ஒரு பதியம் பாடினார். பதியம் பாடினா 10 பாட்டு பாடிட்டார், திறக்கலை. அவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போச்சு. சிவபெருமானை நோக்கி, இன்னும் இந்த பாட்டு கடைசி பாட்டு பாடுறேன், இதில் திறக்கலைன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்னு தெரியாதுன்னு மனம் நொந்து பாடுறாரு. கதவு திறந்துருது. உள்ளே போய் சாமி கும்பிட்றாங்க, எல்லாம் வளம் வர்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்தோடனே சரின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அடியார்கள் எல்லோரும் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க அந்த பாதை வழியாக. மகிழ்ச்சி அந்த ஊர் மக்களுக்கெல்லாம். பிறகு சரி நான் கதவு திறக்க பாடினே, ஞானசம்பந்தரே குழந்தாய் நீ பாடு, உன் பாட்டுக்கும் இறைவன் செவி சாய்ப்பார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஞான குழந்தையானது ஒரு தேவாரம் பாட ஆரம்பித்தது. பாட்டு பாட ஆரம்பித்தா ஒரு பாட்டு பாடின உடனேயே அந்த கதவு மூடிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 11 பாட்டு, பதிகம்னா 11 இருக்கணும். பதியங்கிறது 10 பாட்டு, கடைவாய் பாட்டுன்னு கடைசியில் ஒரு பாட்டு பாடணும் முடிக்கிறதுக்கு. அதனால 11 பாட்டு இருக்கும். அந்த 11 பாட்டும் ஞானசம்பந்தர் பாடி முடிச்சிட்டார். முடித்த பிறகு அங்கேயே இருந்து அன்னைக்கு முழுக்கும் அந்த அர்ச்சகரை கூப்பிட்டு கதவை திறக்க போட்டு வழி பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி அங்கே ஒரே மடத்தில் தங்கியிருந்தாங்க. இங்கே வேதாரண்யத்தில் தங்கி இருக்கிற போது குழந்தை ஒரு பக்கம் படுத்திருந்தார் ஞானசம்பந்தர், இந்த பெரியவர் நாவுக்கரசர் ஒரு பக்கம் படுத்திருக்காரு. அப்படி படுத்திருக்கையில் நாவுக்கரசருக்கு தூக்கமே வரல. என்ன இது, திருவேலி மலையில் அவருக்கு வாசியுள்ள காசு கொடுத்தாரு சிவபெருமான், எனக்கு சாதா தங்கமாக கொடுத்தாரு. இங்கே என்னடா நான் 10 பாட்டு பாடின பிறகு மனசு நொந்த பிறகு தான் கதவை திறந்தார். ஆனால் மூடுறதுக்கு அந்த ஞான குழந்தை ஒரு பாட்டு பாடினோடனே கதவு மூடிடுச்சு. ஏன் இப்படி அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ளே வருத்தமாக இருந்துச்சு. அப்படியே அதனால் சரியாக தூங்காமல் இருக்கையில் சிவபெருமான் கனவுல அப்பரே திருவாய்மூருக்கு வாரும் அப்படின்னு சொல்லிட்டார். பார்த்தா ஜெகஜோதியாக அப்படியே ஆடுகிற நடராஜராக வந்தார். வந்ததும் இவருக்கு சந்தோஷம். விடிய காலையில் எந்திரிச்சு குழந்தை எழுப்பாட்டண்ணே நம்மளே போகும்னு சொல்லிட்டு வேகமாக போய் காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு திருவாய்மூருக்கு போகிறதுக்கு வேகமாக போகிறாங்க. அப்படி போகும்போது அடியார்கள்லாம், என்னையா ஐயனே நம்ம குழந்தைய விட்டுட்டு போகிறோமே, இல்லை அவர் வருவார் நம்ம போவோம், நம்மளை வர சொன்னார் சீக்கிரமாக போகணும்னு சொல்லி அவர் போகிறார். இவர் ஞான குழந்தை எந்திரிச்சார். ஞானசம்பந்தர் எந்திரிச்சு பார்த்தா இவர் இல்லைன்னாங்க. சரி ஆற்றுல போய் குளிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு போனாக்க அங்கே திருவாய்மூருக்கு போயிருக்காரு அப்பர்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த ஞானசம்பந்தர் வேகமாக குளிச்சுட்டு இவரும் திருவாய்மூருக்கு வரார். ஆனால் அவர் போய் முன்னால் போனார் இல்லையா, போன உடனே அந்த திருவாய்மூரில்
முத நாள் ராத்திரி கனவுல எப்படி வந்தாரோ சிவபெருமான், அது மாதிரி இவருக்கு மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் ஓடுறது, அவர் ஓடணும்னு பின்னாலேயே ஓடி பிடிக்கணும்னு பார்த்தாரு, பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து நடனம் ஆடுறது, அதுக்கப்புறம் திருப்பி ஓடுறது, இப்படி ஓடி பிடிச்சி இவரோட விளையாண்டுக்கிட்டே போய் ஒரு கோயிலுக்குள்ளே போய் மறைஞ்சிட்டார். திருவாய்மூர் கோயிலுக்குள்ளே போயிட்டார் சிவபெருமான். போன உடனே இவர் நினச்சி பார்க்குறாரு, என்னடா நமக்கு மட்டும் காட்சி இருந்தாரே, அப்படி இன்னும் ஞான குழந்தை வருவாரே, அவருக்கு இவர் காட்சி தருவாரா மாட்டாரா அப்படின்னு யோசித்தார். யோசித்துக்கிட்டு இருக்கையிலே இந்த ஞான சம்பந்தரும் வந்துட்டார். வந்து கோயிலில் வந்து பார்க்கும்போது, சாமியை கும்பிடும்போது அவருக்கு காட்சி தரலை, இவருக்கு மட்டுமே காட்சி தந்தார். ஆஹா, நம்ம மட்டும் பார்த்தது இந்த ஞான குழந்தை பார்க்க வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இவர் மறுபடியும் ஒரு பாட்டு பாடுறார். குழந்தை, என்னை வான்னு சொல்லி அழைத்தீரே, இப்போ ஒழிஞ்சுக்கிட்டீங்களே, எங்கே போய் விழுந்தீர், இந்த ஞான குழந்தைக்காக வாரும்னு சொல்லி இவர் பாடின உடனே, நான் உனக்கு மட்டும் காட்சி தரணும்னு நினச்சேன், நீ அங்கே நினச்சியே ஞான சம்பந்தருக்கு மட்டும் இந்த காசு கொடுத்த அந்த காசு கொடுத்தேன்னு சொன்னேன்ல, அதுக்காக உமக்கு மட்டும் நான் காட்சி தரணும்னு நினச்சேன், நீ தான் இப்போ ஞான சம்பந்தருக்கும் காட்சி தர சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கும் சேர்த்து காட்சி இருந்தார். அடியவர்கள் எல்லாரும் பார்த்தாங்க. அவருடைய நடனத்தை பார்த்து சந்தோஷமாக அன்னைக்கு கழிஞ்சுது. அதுக்கப்புறமா அந்த ஊர்லேயே வெகு நாள் இருந்தாங்க. வெகு நாள் இருந்து திருவாய்மூரில் இருந்துட்டு திருப்பி வேதாரண்யத்துக்கு வந்துட்டாங்க. 2 பேருமே சேர்ந்து வந்தாங்க. வேதாரண்யத்துக்கு வந்தால் வேதாரண்யத்தில் கோயில் வேலையெல்லாம் செய்ய, பாட, அடியவர்களுக்கு தொண்டு செய்ய இந்த மாதிரி இருந்தாங்க. அப்படி இருக்கையில் மதுரையிலிருந்து மகாராணி மங்கையர்க்கரசியார் ஒரு ஓலை கொடுத்து அனுப்பியிருந்தார். குலச்சிறையார் மந்திரியும் அந்த ராணியும் கையெழுத்துட்டு இருந்தாங்க இந்த ஓலையில். அதை 2 சேவகர்கள் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து மடத்து வாசலில் நின்றுக்கிட்டு, நாங்கள் ஞான சம்பந்தரை பார்க்கணுன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே வாயிற்காவலன் வந்து சொன்னான், ஞான சம்பந்தர் கூப்பிடுப்பா, உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்ல வந்தாங்க. அவர் வந்து வணக்கம் சொல்லிட்டு, வணக்கம் ஐயனை, குழந்தை பருவத்தில் இருந்தாலும் தங்களுடைய தெய்வீகத்தினால மனம் கவர்ந்த மங்கையர்க்கரசியார் உங்களை அழைத்து வர சொல்லியிருக்கிறார், ஏன் என்ன தீங்கு எதுவா அப்படின்னு கேட்டார். கேட்டோன்னே, ஆமாம், அனைத்து மன்னனும் சரி மக்களும் சரி சமண சமயத்தில் சேர்ந்துட்டாங்க எல்லாரும். அரசி மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையார் அமைச்சர் குலச்சிறையார் மட்டும்தான் சைவ சமயத்தில் இருக்கிறாங்க. அதனால மதுரையே சமண சமயமாக இருக்குது. அதை நீங்கள் வந்தால் தான் மாற்ற முடியும்னு அம்மா நினைக்கிறாங்க, ராணி அம்மா நினைக்கிறாங்க. அதனால் உடனே உங்களை கையோடு கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழுந்தார் ஞானசம்பந்தர். இந்த திருநாவுக்கரசர் சொல்கிறாரு, அப்பா நீயோ சின்ன குழந்த, நான் இந்த சமணர்களால் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா. சுண்ணாம்பு காலாவாசலில் ஓட்டு, கடலில் ஓட்டு, கடைசியில் கடலில் ஓட்டு நான் செத்து போனேன்னு நினச்ச பிறகு தான் அவங்க போனாங்க. ஆனால் கடவுள் வந்து என்னை கல்லுலேயே மிதக்க வச்சு கல்லை கட்டி போட்டாங்க, அதுலேயும் தப்பி என்னை இந்த சிவபெருமான் காப்பாற்றினாரு. நீயோ சின்ன குழந்த, அதனால் இன்றைக்கி நாள் வேறு நல்லா இல்லை, கிரகங்கள் சரியாக இல்லை, நல்ல நாள் பார்த்து போப்பா, இப்போ வேண்டாம் கொஞ்சம் நாள் போகட்டும்னு சொன்னார். இல்லை 2 பேர் தான், மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையார் மட்டும்தான் நெற்றியில் விபூதி ஊசி அந்த இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் சமண சமயத்திற்கு போகும் முன் இவர்களையும் சேர்க்கும் முன் நாம் போய் சேரணும். நாம் போய் அந்த சமணத்தை அழித்து சைவத்தை உண்டு பண்ணணும். என்னால் இது இறைவன் எனக்கு கொடுத்த வரம், நான் போய்த்தான் ஆகணுங்கிறார். சொன்ன உடனே இவர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறார் பெரியவர் திருநாவுக்கரசர். இல்லை நான் போயிட்டு வரேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அடியார்களோட சேர்ந்து அவரும் மதுரைக்கு கிளம்பி போகிறாரு. அப்போத்தான் அவர் நாள் நல்லால கோள் நல்லாலன்னு திருநாவுக்கரசர் சொன்ன உடனே இவர் இப்போ இந்த கோள்களுக்கான பாடல் பதியம் ஒன்றை பாடி காட்டுகிறார்.
இரு தோழி பொங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் இங்கே முடிமேல் அணிந்தன் உழைமை புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இதில் 11 பாட்டு. இந்த பாடலில் பாடி அந்த ஞானசம்பந்தர் மதுரைக்கு வந்தார். வந்த பிறகு என்ன நடந்தது, ஞானசம்பந்தருடைய கதையை பார்ப்போம். அப்புறம் திருநாவுக்கரசர் எங்கெங்கே போனாருன்னு சொல்லி தொடர்ந்து அடுத்த பதிவில் அடுத்த பதிவு என்ன பதிவு வருதோ அந்த இறைவனுடைய கிருபை எந்த பதிவில் நிற்குதோ அந்த பதிவை போடுவேன். வேற போட்டுக்கிட்டுருக்கேன். இன்னும் கோயில்களை பார்த்து போட்டுக்கிட்டுருக்கேன். அதில் எந்த பதிவு போடுறனோ இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இந்த திருநாவுக்கரசர் அடுத்து இந்த வேதாரண்யத்திலிருந்து ஞானசம்பந்தர் மதுரைக்கு போன பின் இவர் எங்கெங்கு போகிறார், என்னென்ன செய்கிறார் என்று பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். மதுரை விசாலாட்சி ஆட்சி என்று மொபைலில் பதிவிடுங்கள். இந்த யூடியூப் சேனல் வரும். லைக் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து பார்க்க முடியும். எல்லாத்தையும் கேட்டு குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நமது சைவ சமயத்திலே எத்தனை அற்புதங்கள் நடந்திருக்கின்றன, எத்தனை சிவபெருமானின் கருணைகள் தான் எத்தனை. அந்த திருவேணி மலையில் கூட சிவபெருமானுக்காக அந்த விஷ்ணு உலகத்திலிருந்து நாராயணமூர்த்தி அனுப்பி வைத்த அந்த கருவறையின் மேலே இருக்குமே, கருவறைக்கு மேல் இருக்கிற கோபுரமானது நாராயணமூர்த்தி விஷ்ணு உலகத்திலிருந்து அனுப்பி வைத்த கோபுரம் என்று அவர்கள் வணங்கும் பொழுது சொல்லி சொல்லி வணங்கியிருக்கிறார்கள். இவ்வாறு ஒவ்வொன்றையும் பாரத நாட்டின் இந்த சைவ சமயத்தின் சிறப்புகளை பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். நன்றி, வணக்கம்.